ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான எமிஷன் லிஸ்ட்ல 2026 வெளிவந்த புத்தம் புதுசான ஸ்வாப்ட் அப்படின்ற ஒரு படத்தோட தாங்க வந்திருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க பக்கத்தை கேட்க போலாம். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா, ஆலின்னு ஒரு குட்டி காட்டு விலங்கை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம அவனை முதல்ல பார்க்குற அந்த நாள் அவனோட வாழ்க்கையில ரொம்ப மோசமான நாளெல்லாம் கிடையாது. நிஜமான கொடுமை எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த வயசுலயே ஆலி மற்றவங்கள காட்டிலும் ரொம்ப கியூரியாசிட்டி பிடிச்ச பையன். மற்றவங்க எல்லாரும் வெளி உலகத்தை பார்த்து பயந்து நடுங்கிறப்போ நம்ம ஆலி மட்டும் அந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஒரு நாள் ஒரு கடல் ஓரமாக நின்றுட்டு ஆலி தண்ணிக்குள்ளே நீந்திட்டு இருந்த அந்த கலர் மீன்களை பார்த்து அப்படியே மெய் மறந்து போகிறான். இந்த அழகான உலகத்தை நாமளும் போய் நேரில் பார்க்கணும், இதுதான் அவன் மனசில் ஓடிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம். ஆனால் தரைக்கு மேலே வாழ்ற நம்மளால தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாதுங்கிற உண்மை அவனால் ஏற்றுக்க தயாராக இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான பிளான் ஒன்று போடுறான். தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கருவிகளை அவனே உருவாக்க ஆரம்பித்தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் பண்ண முதல் முயற்சியிலே அட்ட ஃப்ளாப்பு, ரெண்டாவது மூணாவதும் எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சது. ஆனால் நம்ம ஆலியை விடுறதா இல்லை, விடாமுயற்சி பண்ணி ஒரு வழியாக ஒரு புது ஐடியாவோட ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணிட்டான். இந்த தடவை அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கருவி மூலமாக அவனால் தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடிஞ்சது. அந்த சந்தோஷத்துல ஆலி அப்படியே கடலுக்குள்ளே குதிச்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அவனோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளான தருணம் அது. தண்ணி கடியில இருந்த அந்த உலகம் ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சது. வானவில்லே தண்ணிக்குள்ளே நீந்திட்டு வர மாதிரி கலரான மீன்கள், சில மீன்களெல்லாம் உடம்புல விளக்கெறிகிற மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்ப அமைதியா ரம்மியமா இருந்துச்சு. ஆனா அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் மெதுவா அவனை நோக்கி வர ஆரம்பிச்சது. ஒரு பெரிய ராட்சத மீன். எதையும் அறியாத அந்த சின்ன ஆலி அதை பார்த்து பயந்து ஓடாம, அடடா இவ்வளவு அழகா இருக்கேன்னு ரசிச்சுட்டே நின்னுட்டான். அந்த மீனும் தன்னை சாப்பிட வருதுன்னு கூட தெரியாம அப்படியே சிலையா நின்னுட்டான். சரியா கடைசி செகண்ட்ல ஆலியோட அப்பா தான் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த மீனுக்கு இவன் எரியாகிறதுக்கு முன்னாடியே அவனை தூக்கிட்டு வந்துட்டாரு. வெளியில வந்ததும் அவனோட அப்பாவுக்கு பயங்கரமான கோவம். நம்ம இனத்தை தவிர வேற யார்ட்டும் பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு செம்மையா திட்டினாரு. ஆலி ரொம்ப ஆர்வமா தான் உள்ள பார்த்த அந்த அழகான விஷயங்கள் எல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்ல பார்த்தான். ஆனா அவங்க யாருமே அவன் சொன்ன அழகை ரசிக்க தயாராகவே இல்லை. அவங்க கண்ணுக்கு வெளி உலகம்னா வெறும் ஆபத்து மட்டும்தான். இனிமே அந்த தீவை விட்டு நீ வெளியே போகவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அவங்க இனத்துக்கே ஒரு பாலிசி இருந்துச்சு, இன்னைக்கு ஒளிஞ்சு வாழ்ந்தாதான் நாளைக்கு உசுரோட வாழ முடியும்னு. தான் பையனோட அந்த அதீத ஆர்வம் ஆபத்துல முடிஞ்சிரும்னு நினைச்ச அப்பா அவனுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. அவங்களோட முன்னோர்களோட கதையை அவனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஆலியோட அம்மா, இவன் இன்னும் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், இந்த கதையை கேட்டா அவனுக்கு பயத்துல தூக்கமே வராதுன்னு தடுக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்த ஆலியோட பாட்டி, நானே இந்த கதையை சொல்றேன்னு முன்னாடி வந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பள்ளத்தாக்கு இப்ப இருக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. அப்போ இந்த தீவுல நாம இப்படி தனித்தனியெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கல. இந்த முழு பள்ளத்தாக்கும் எல்லா விலங்குகளுக்கும் பொதுவானதா தான் இருந்துச்சு. ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு கொடூரமான ஓநாய் ஒண்ணு அது இந்த இடத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அது யாரை வேணா எப்ப வேணாலும் வேட்டையாடும். அதனால எல்லாரும் ஒருவித பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாமே தலைகீழ மாறுச்சு. எங்கிருந்தோ ஒரு விசித்திரமான பிரம்மாண்டமான சில உருவங்க அங்க வந்துச்சு. அவங்கள தான் ஜோன்னு சொல்லுவாங்க. பார்க்க மரம் மாதிரி இருந்தாலும் அவங்க உடம்பு முழுக்க ஒளி வீசுற கிளைகளும் அது மாயாஜால அதிக சக்திகளும் இருந்தது. அந்த சோக்கள் எல்லாம் விலங்குகளுக்கு ஒரு சூப்பர் கிஃப்டை கொடுத்தாங்க. அவங்க கிட்டிருந்த அந்த மேஜிக் பவர் மூலமா ஒரு விலங்கை இன்னொரு விலங்காவும் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம வேற இனத்தை சேர்ந்த விலங்குகளும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. வரலாற்றிலே முறையா அங்கிருந்து எல்லா உயிரினங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா இதை பார்த்த அந்த ஓநாய்க்கு மட்டும் செம்ம காண்டு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்களே, அப்படின்னா நம்ம அதிகாரம் போயிடுமேனு அதுக்கு பயங்கர பொறாமை. அந்த மாய சக்தியை திருடணும்னு முடிவெடுத்த ஓனாய் எப்படியோ அது திருடிடுச்சு. ஆனா அந்த மேஜிக் உள்ள போன அடுத்த நிமிஷமே அந்த ஓனாய் ஒரு கொடூரமான நெருப்பு ஓனாயா மாறிடுச்சு. அந்த வெறியிலேயே 4 ஷோக்களை கொண்டு குவிச்சிருச்சு. மீதி இருந்தவங்க உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அன்னிலிருந்து அந்த நெருப்பு ஓனாய் தான் இந்த இடத்தையே ஒரு பயங்கரமான நரகமா மாத்தி வச்சிருக்கு. இவ்வளோ சீரியஸா பாட்டி கதையை சொன்னா நம்ம ஆளி என்ன பண்ணா தெரியுமா? ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம, என்ன பாட்டி அந்த ஓனை யாரையும் கிழிச்சு போடலையா, அப்ப இது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான கதையா இல்லையே, ரொம்ப கூலா இருக்கேன்னு சொல்றான். அப்பதான் நமக்கே புரியுது இவங்க இனம் பூக்குங்கிற ஒரு சாதாரண இனம்னு. கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பூக்கு இன மக்களுக்கு ஒரு திருவிழா. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வர பிப்ளர் பட்டாணிகளை அறுவடை செஞ்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல குளிர்காலத்துக்கு தேவையான சாப்பாட்டு எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டு எல்லாரும் ஜாலியா தான் இருந்தாங்க. அப்பதான் அங்க ஒரு ஜாவன் பறவையோட குஞ்சு அந்த பட்டாணியை உடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத ஆலி பாக்குறான். வழக்கம் போல இவன் ஆர்வம் சும்மா இருக்குமா, யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கோன்னு இவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை எல்லாம் மறந்துட்டு நேரா அந்த பறவை குஞ்சு கிட்ட போனான். அதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அந்த பட்டாணி எப்படி உடைச்சு சாப்பிடணும்னு கடிச்சு காட்டிட்டான். அவ்வளவுதான், அந்த பறவை குஞ்சு இவனை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா சீன் இங்க தான் மாறுது. ஆலியோட அப்பா இதை பார்த்துட்டு பயந்து ஓடி வராரு.
ஆளு ஏதோ சொல்ல வரதுக்குள்ளேயே அந்த பறவை குஞ்சு ஒரு பயங்கரமான சத்தம் போடுது. அடுத்த நிமிஷமே வானத்துல இருந்து ஒரு கூட்டமே இறங்குது பாருங்க. ஒட்டுமொத்த ஜாவன் பறவைகளும் வந்து இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த குளிர்காலத்துக்கான அத்தனை சாப்பாட்டையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுச்சுங்க. ஆலியோட வாழ்க்கையில மிக மோசமான நாள்னா அது இதுதான். அவனோட சின்ன ஆர்வம் இன்னைக்கு அவனோட இனத்தையே பட்டினி போட வச்சிருச்சு. திரும்ப இப்ப நிகழ்காலத்துக்கே வருவோம். எல்லாருமே ஒரு அவசர கூட்டத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. குளிர்காலம் நெடுங்கிருச்சு. ஆனா சாப்பாடு இல்லை. சீக்கிரம் ஏதாவது பண்ணலன்னா மொத்த கூட்டமும் பட்னியில செத்து போயிட வேண்டியதுதான். ஆலிக்கு மனசுக்குள்ள பயங்கரமான குற்ற உணர்ச்சி. ஏன்டா அந்த பறவைக்கு அந்த அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு தன்னை தானே வருத்திக்கிட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம் ஒன்று வருது. ஒரு தடவை அவன் ஜாவன் பறவை அவனை துரத்தினப்போ ஒரு கண்ணாடி துண்டுல பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து அதுங்க பயந்து ஓடிடுச்சுங்க. இதுதான் கரெக்ட் டைம்னு முடிவு பண்ணி உடனே ஆலி என்ன பண்றான், சில பளபளக்கிற கண்ணாடிகளை எடுத்துட்டு போய் சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்க செஞ்சு அந்த பறவைகளை அங்கிருந்து விரட்டிடுறான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவனோட அந்த ஐடியா நிஜமாவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம ஆலி பையன் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு தப்பு பண்ணிட்டான் பாருங்க. கரெக்டாக அந்த பறவைங்க எல்லாம் வெளிச்சத்தை பார்த்து மிரண்டு ஓடுறத பார்த்த உடனே பையப்புள்ள சும்மா இருக்காம சீக்கிரமாகவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே. ஒரே ஒரு ஜாவன் பறவைக்கு மட்டும் இவன் பண்ணதை கண்டுபிடிச்சி பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அது நேராக இவனை நோக்கி பாய. ஆனால் நம்ம ஆலி சும்மா இருப்பானா, டக்குன்னு கண்ணாடி திருப்பி அந்த பறவையோட கண்ணிலே வெளிச்சத்தை அடிச்சான். அதே வேகத்தில் வந்து அந்த பறவை நில குளிஞ்சு போய் தரையில் வந்து தருன்னு விழுந்துருச்சு. ஆனால் அந்த இம்பேக்ட்ல ஆலி அப்படியே எகிரி போய் எங்கேயோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துடுறான். அந்த இருட்டு பள்ளத்தாக்குக்குள்ள ஆலி கண்ணு திறந்து பார்க்கும்போது அவன் கண்ணுக்கே நம்ப முடியாத ஒரு விஷயம் அங்க இருந்துச்சு. பாட்டி சொன்ன கதையில வந்து அதே மேஜிக் பவர் கொண்ட ஒரு மொட்டு அங்க மின்னிட்டு இருந்தது. அது என்னன்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே தெரியாம நேரா போய் அது மேலே விழுந்துடுறான். தினம் அன்னைக்கு நைட்டு ஆலியை தேடி அவன் குடும்பமே அங்க வருது. பள்ளத்தாக்குல இருந்து ஆலியோட சத்தம் கேட்கவும் ஆலி ஆலின்னு கூப்பிடுறாங்க. ஆலி சந்தோஷமா மேலே ஏறி வரான், இருங்கம்மா வரேன்னு. ஆனா அவன் வெளியே வந்த அடுத்த செகண்ட் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயலுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எல்லாரும் என்ன கண்டு பயந்து ஓடுறீங்கன்னு தன்னைத்தானே குனிஞ்சு பார்த்தா அங்கதான் பெரிய ஷாக்கே. நம்ம ஹீரோ ஆலி ஒரு ஜாவன் பறவையாவே மாறிட்டான். அடே நான் தாண்டா ஆலி என்ன நம்புக்கடான்னு அவன் கத்துறான். ஆனா அந்த பூக்கு இன மக்களுக்கு என்ன கேக்குது தெரியுமா? ஒரு பெரிய ராட்சத பறவை ஆலியோட குரல்ல பேசுற மாதிரி இருந்திருக்கு. ஐயோ, இந்த பறவை ஆலியை முழுங்கிட்டு அதே குரல்ல பேசுதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை எல்லாரும் தாக்க ஆரம்பிக்கிறதுக்காக கல் எடுத்து அடிக்கிறாங்க. தப்பிக்க பார்த்த ஹீரோவும் கால் தடுமாறி மலையிலிருந்து அப்படியே அங்கிருந்து கீழே விழுந்துடுறான். மறுநாள் காலையில ஆலி கண் முடிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது அவன் தீவுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு வந்திருக்கான்னு. சுத்தி இருக்கிற எல்லாமே அசுரத்தனமா பெருசா இருந்திருக்கு. அப்போ அங்க ஒரு ஜாவன் பறவை வரதை பார்த்துட்டு பழைய பயத்துல ஆலி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த பறவை அவனை தாக்கவெல்லாம் வரல, மாற அவனுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கு. கூடவே இன்னும் 2 பறவைங்க வருது. ஆலியோட விசித்திரமான அந்த நடவடிக்கையை பார்த்துட்டு அந்த பறவைங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களோட பார்வையில ஆலி ஒரு லூஸ் மாதிரி தான் தெரிஞ்சான். அந்த பறவைகளும் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட பேர், அதில் ஒன்று ஐவி, ஒன்று வயலட், அப்புறம் ஒன்று லில்லி. நீ மேலேருந்து மயக்கத்துலேருந்து விழுந்தப்போ நாங்கள் தான் உங்களை தூக்கிட்டு வந்தோம். ஆனால் நீ ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால தான் வர வழியில் பாறைங்களில் உன் தலை அங்கேயும் இடிச்சிருச்சு. அதனால தான் உன் மூளை கொஞ்சம் குழம்பிருக்குமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இதில் ஆலிக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த பறவைங்க பேசுறது இவனுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் பயப்புள்ள ஆலி இதையெல்லாம் சுத்தமாக நம்பலை. நான் இந்த பறவை உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு நினச்சி அவன் உடம்புல இருக்கிற ரெக்கையெல்லாம் பிடிச்சி பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அந்த பறவைங்க ரைட்டு, இவனுக்கு சுத்தமாக பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவன் முன்னாடி பேசிட்டு இருக்கிற அந்த 3 பறவைகளில் ஒன்று தான் நம்ம கதையோட கதாநாயகி. இங்கே பாரு, எங்களோட ஜாவன் பாறைக்கு வந்துரு, அங்கே போனால் நீ சரியாயிடுவேன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆலி வரவே மறுக்கிறான். தான் என்னத்தை தவிர வேற யாரையும் நம்ப கூடாதுன்ற அந்த பழைய பயம் அவனுக்குள்ள தடுக்குது. அப்போ திடீர்னு தூரத்துல இருந்து ஓநாய்களோட ஓட சத்தம் கேக்குது. டக்குன்னு ஹீரோயின் அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு வண்டு உருட்டிட்டு போன சாணத்தை எடுத்து ஹீரோவோட உடம்பு முழுச தேய்ச்சி விடுறா. எதுக்குன்னா ஓநாய் கிட்ட இருந்து ஆலியோட வாசனையை மறைக்கிறதுக்காக. தென் அவனை ஒரு மரத்துக்கு அடியில ஒளிஞ்சுக்க வச்சுட்டு அவங்க எல்லாம் பறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஓநாய் அங்க வந்து மோப்பம் பிடிச்சிட்டு யாரும் இல்லைன்ட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் அப்பாடா தப்பிச்சோம்னு நினைச்ச ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு ஏரிக்கை போய் அவனை சுத்தப்படுத்திக்கிறான். அப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மீன் டக்குன்னு வெளியே வந்து தன்னை பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்குது. ஹீரோ ஆலியும் அந்த மீன் கிட்ட நடந்த எல்லாத்தையும், அதாவது அந்த மேஜிக் மொட்டு அவனை எப்படி பறவையா மாத்துச்சுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கொட்டி தீத்துறான். உடனே இதை கேட்ட அந்த மீனும் அவங்களுக்கு உதவி பண்றதா சொல்லி, இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி மேஜிக் மோட்டுகளை நான் நிறைய பார்த்துருக்கிறேன், அதாவது நீ ஒரு பெரிய காஞ்சு போன மரத்தை தேடிப்போ, அங்கே உனக்கான அந்த விடை கிடைக்கும்னு அந்த மீன் ஒரு க்ளூ ஒன்று ஹீரோக்கு கொடுத்து விடுது. ஹீரோ ஆலிக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியாவது திரும்பவும் பழையபடியே மாறிடுவோன்னு வெறியோட தேட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மந்திர மொட்டையும் ஜொலிக்கிறத பார்த்துட்றான். பட் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஹீரோக்கு இன்னும் பறக்க தெரியாது இல்லையா?
அப்பதான் மறுபடியும் ஹீரோயின் அங்கே வரா. நான் உனக்கு அந்த மொட்டை எடுத்து தரேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ என் கூட வரணும் அப்படின்னு ஒரு டீல் போடுறான். ஹீரோவும் வேற வழி இல்லாமல் சரி ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன நடந்தாலும் அந்த மொட்டை மட்டும் தொட்டுறாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் அதை மொட்டை தொட்டுறான். அடுத்த நொடி அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு, மொத்தமாக தலைகீழ. ஹீரோயின் இப்போ ஹீரோ மாதிரி ஒரு குட்டி பூக்குவா மாறிட்டான். ஹீரோ ஹாலி அப்படியே ஷாக் ஆகி நின்றுறான். ஏன்னா அவன் பழையபடி மாற இருந்த ஒரே ஒரு வாய்ப்பே அது ஒன்று தான். கடைசியில் அதையும் வந்து இவளே கொலாப்ஸ் பண்ணி விட்டான். ஆனால் இருந்தாலும் ஹீரோயினுக்கும் செம்ம கடுப்பு. என்னடா இது இவ்வளோ குட்டியாக முடி முளைச்சி பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ வேற வழியே இல்லை, 2 பேரும் சேர்ந்து அந்த மந்திர முட்டை தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஆஹா, இனிமே நம்ம ரைடர் ஆஃப் டை பார்ட்னர்ஸ்னு ஹீரோயின் ஓவரா சீனை போடுறா. ஆனால் ஹீரோக்கோ எப்படா இவ்வளோ தொலைஞ்சு போகும்னு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மீனை தரிசையெல்லாம் பார்த்து உதவி கேட்குறாங்க. ஏடே நீங்கள் என்னடா முதலுக்கு இன்னும் மோசமாயிட்டீங்க, சரிடே நீங்கள் கேட்டதை நான் சொல்கிறேன்னுட்டு ஒரு பெரிய அருவிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய மொட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி அனுப்புது. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவுக்கு பறக்க தெரியாததுனால பாறை மேலே ஏறி தட்டு மாதிரி தான் போயிட்டு இருக்கான். திடீர்னு மறுபடியும் ஓநாய்களோட சத்தம். ஒரு குட்டி ஓனாய் ஒன்று அங்கே நின்று இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு ஓனாய் கூட்டமே இவங்களை சூழ்ந்துருச்சு. இடே ஆலி ஓடுறா அப்படின்னு ஹீரோயின் கத்த 2 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அடே இப்போவாது பறக்க பாருடா இல்லைனா செத்துருவோம்னு கத்துறா. தப்பிக்க வேற வழி இல்லாமல் 2 பேரும் ஒரு இருட்டு குகைக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அங்கே ஆச்சரியம் என்னன்னா, ஓனாய்ங்க அந்த குகை வாசல்லே தான் நின்று தவிர உள்ளே எதுவும் வரல. பயங்கரமாக வாசல் வெளியில நின்று பயப்படுதுங்க. ஏன்னு இவங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியுது. அந்த குகைக்குள்ள ஒரு மோசமான நாத்தம். உள்ள பார்த்தா ரூட் ஸ்னேக்ஸ்னு சொல்லப்படுற தரையில வெறும் வேர்கள் மாதிரியே இருக்கிற பாம்புங்க. முன்னாடி போனா பாம்பு, பின்னாடி போனா ஓனாய்ங்க. ஹீரோயின் மெதுவாக சொல்கிறா ஹீரோ காதுகிட்ட, இந்த பாம்புகளுக்கு காது கேட்காது, ஆனால் நம்ம நடக்கிற அதிர்வு வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. உடனே ஹீரோ வந்து கேட்டு ஒரு ரிஸ்கான பிளான் ஒன்று போடுறான். ஏன்னா நிஜமான வேறு எது தூங்கிட்டு இருக்கிற பாம்பு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு தப்பான அடி எடுத்து வச்சுட்டா கூட மொத்த பாம்புகளும் முழிச்சுக்கும். தென் ஹீரோவோட பிளான் என்னன்னா, ஹீரோயின் தான் இப்போ ஒரு பூக்கு வாச்சு, ஸோ அவளுக்கு நல்ல கூர்மையான வாசனை திறன் இருக்கு. அதனால அதை மோப்பம் பிடிச்சி எது சரியான பாதைன்னு சொல்லுன்னு கேட்டு 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறாங்க. சின்ன அதிர்வு கூட மொத்த குகையில் உள்ள அந்த பயங்கரமான பாம்புகளையும் எழுப்பிட்டுரும். ஒரு வழியா ஹீரோயினோட அந்த மோப்ப சக்தியால அந்த பாம்புகளை கடந்து வந்துடுறாங்க. ஆனால் விதியை விட மோசமானவங்க அந்த ஓனாய்ங்க. இவங்க தப்பிச்சு போகிறத பார்த்துட்டு குகை வாசல் நின்றுட்டு இருந்ததுங்க ஒரு பயங்கரமான ஓலை எடுதுங்க. அந்த சத்தம் குகை முழுக்க எதிரொலிக்குது. அவ்வளோதான், பாம்புங்கள்லாம் டக்குன்னு முழிச்சுக்குச்சு. அந்த இருட்டு குகையே இப்போ நரகமாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் ஓனாய்ங்க, இன்னொரு பக்கம் அந்த ராட்சத பாம்புங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிற்க அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இனிமே ஓடுறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை. ஹீரோவுக்கு பயத்தில் கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக பறந்தே ஆகணும். ஆனால் ஹீரோவுக்கு தான் இன்னும் பறக்க தெரியாது. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டு அவளும் பின்னாடியே குதிச்சிட்டா. காற்றுல விருன்னு விழுந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கத்துறா, சிறகு விரிச்சு பறக்க ஆரம்பியாலி, இப்படி தான் அசைக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. உடனே ஹீரோவும் ஃபஸ்ட்டு தடுமாற ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் திடீர்னு என்ன நினச்சானோ அவனுக்கு மோட்டிவேஷன் ஆகி பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவோட முகத்தில் இருந்த அந்த பயம் போய் இப்போ ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வேகம், அந்த சுதந்திரம், ஹீரோக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. சரி, 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு அந்த பள்ளத்தாக்க பார்க்குறாங்க. அந்த நிமிஷம் அவங்கள துரத்துற ஆபத்தை கூட மறந்துட்டாங்க. தென் ஒரு வழியாக பாதுகாப்பான இடத்துல தரை இறங்கினதும் ஹீரோ மனசார ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நீ என்னைக்கு மட்டும் தள்ளி விடலன்னா நான் என்னைக்குமே பறந்துருக்க மாட்டேன்னு அப்படியே அந்த வார்த்தை சொல்லி நெகிழ்ந்து போகிறான். உடனே ஹீரோயின் கிட்ட வா அருவிக்கு போகலான்னு கிளம்புறான். ஆனால் ஹீரோயின் தடுத்துறா. ஏன்னா இப்போவே இருட்டு பரவிடுச்சு, பனிமூட்டை வேறு அதிகமாகிட்டு போகுது, இந்த நேரத்தில் பறக்கிறது தற்கொலைக்கு சமன்றா. அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கும்போது ஹீரோக்கு வயிற்றுல பசி கில்ல ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஹீரோயின் பிரஷ் ரூட் அப்படிங்கிற ஒரு செடியை கொடுத்து இதை சாப்பிட்டு உன்னோட பசி அடைக்கிறோன்னு சொல்கிறான். அப்போதான் ஹீரோயின் தன்னோட சோகமான அந்த கதையும் எடுத்து சொல்கிறான். அந்த பிசோக்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லாமல் ஜாவன் பறவைகளெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுச்சு, அவங்களோட அப்பா அம்மா எப்படி பசியால் செத்து போனாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே கேட்டு ரொம்ப அமைதியாயிடுறான். தன்னோட தங்கச்சிகளுக்காக ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு ஹீரோக்கு இப்பதான் புரியுது. ஹீரோயின் கடைசியில் ஒரு ரகசியத்தை சொல்றான். நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் அந்த பிப்ளஸ் பட்டாணி எனக்கு கிடைச்சது, அதுதான் எங்களோட உயிரையே காப்பாத்துச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா இங்க தான் ஹீரோக்கு ஒரு பெரிய ஷாக். ஹீரோயின் சொல்ற மாதிரி அந்த சம்பவம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஹாலி ஒரு குட்டி ஜாவன் பறவைக்கு அந்த பிப்ளட்ஸ் பட்டாணி எப்படி உடைக்கணும்னு சொல்லி கொடுத்தான் இல்லையா, அந்த பறவை வேற யாரும் இல்ல, இந்த ஹீரோயின் தான். ஹீரோ அந்த அன்னைக்கு அந்த செஞ்ச ஒரு உதவி தான் இன்னைக்கு அவனோட இனத்துக்கே சாப்பாட்டுக்கு வேட்டு வச்சிருந்திருக்கு. அதை பத்தி ஹீரோ எதுவும் பெருசா பேசிக்கல. மறுநாள் காலையில 2 பேரும் அந்த அருவியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு பறந்து போறான். அங்க அந்த பாறைகளுக்கு நடுவுல காஞ்சி போன ஒரு பிசோ மரத்தோட மிச்சங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கதான் அடுத்து அவங்க தேடி போன மேஜிக் மொட்டுகளும் இருக்க போகுது. ஆனா ஒரு பெரிய சிக்கல்,
இப்போ அந்த மரம் இருக்கிற இடம் ஒரு ஓநாய் கூட்டத்தோட கூடாரமா மாறிடுச்சு. அங்கதான் மறுபடியும் அதே மீனை பாக்குறாங்க. அங்க தனிமையா சுத்திட்டு இருக்கிற அந்த மீன் இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக மறுபடியும் ஒரு பிளான் சொல்லுது. ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்காக அந்த மீன் நமக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்குதுன்னு. அப்பதான் அந்த மீனும் தான் மனசுல இருக்கிற பாரத்தையெல்லாம் கொட்டுது. நான் ரொம்ப வருஷமாவே இந்த தண்ணிக்குள்ள தனியாவே சுத்திட்டு இருக்கிறேன்டே, எனக்கு யாருமே இல்லை, இப்போ உங்களை தான் என் உண்மையான நண்பனா நினைக்கிறேன்டேன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் பழையபடி மாறினதும் எனக்கு ஒரு மேஜிக் போட்டை கண்டுபிடிச்சு தரணும், ஏன்னா எனக்கு நிலத்துல நடக்கிற விலங்கா மாறணும்னு ரொம்ப ஆசைடே அப்படின்னு சொல்லிட்டு அதோட தனிமையை தீரணுன்றதுக்காக பதில் உதவியா அதைத்தான் முன்னெடுத்து வைக்குது. இதை கேட்டதும் ஹீரோயினும் நிச்சயமா நாங்க உனக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சத்தியம் பண்ணி தரா. இதை கேட்டதும் அந்த மீனோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். தென் உடனே அந்த மீன் அதோட பிளான் ஆரம்பிக்குது. ஓநாய்ங்க முன்னாடி போய் நின்று அதோட கவனத்தை ஈர்க்க, ஆஹா செம்ம மீன் கிடைச்சதுலான்னு ஓநாய்ங்கெல்லாம் டக்குன்னு தண்ணி பக்கமா பாயுது. ஆனா அது லாவகமா தண்ணிக்குள்ள மூழ்கி தப்பிச்சிருது. பிளானும் சக்சஸ். இந்த ஓனாய் இந்த பக்கம் போன கேப்ல ஹீரோவும் ஹீரோயினும் குகைக்குள்ள புகுந்து அந்த மேஜிக் மொட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை, அங்க ஒரே ஒரு மொட்டு தான் இருந்திருக்கு. ஹீரோயின் உடனே சொல்றா, முதல்ல நான் இதை யூஸ் பண்ணி பழையபடி ஜாவன் பறவையா மாறிடுறேன், அப்புறம் நான் மேல பறந்து போய் உனக்கு இன்னொரு காயை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு இதுல விருப்பமே இல்லை. அவளை இன்னும் முழுசா நம்ப அவன் தயாரா இல்லை. கடைசியில ஹீரோ அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறான். ஹீரோயின் கிட்ட, அன்னைக்கு உனக்கு அந்த பிப்ளர் பட்டாணி எப்படி உடைக்கணும்னு சொல்லி கொடுத்தானே ஒரு பூக்குயினம், அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். நான் செஞ்ச அந்த ஒரு உதவி தான் என்னோட மக்களோட எதிர்காலத்தை அழிச்சிருச்சு. இன்னும் ஏன் என் அப்பாவால் கூட இப்போ என் முகத்தை பார்க்க முடியல. நான் மற்றவங்கள நம்பின ஒரே ஒரு வாட்டி கிடைச்சது எனக்கு என்னன்னு தெரியுமா, பெரிய துரோகம் தான் அப்படியே அழுதுறான் சொல்லிட்டு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம நிற்கும் போதே ஓனாங்க திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. உடனே மீன் கிட்ட தான் மறுபடியும் உதவி கேட்குறாங்க, காப்பாத்துங்கன்னு. 2 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரகலையில எதிர்பார்க்காத விதமா 2 பேரும் அந்த மேஜிக் மொட்டு மேலே விழுந்துடுறாங்க. கரெக்டா அந்த ஒரு நிமிஷம் ஒரு பெரிய மின்னல். 2 பேரும் பழையபடிக்கு மாறாம இப்போ அந்த மீன் மாதிரியே 2 பேரும் மீன்களா மாறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த மேஜிக் மொட்டோட ரகசியம் புரியுது. அதாவது அந்த நேரத்துல நாம எதை மனசார விரும்புறோமோ அதுவா தான் நம்ம மாறுவோம்னு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இவ்வளவுதான் கோவம் இல்லை. முதல்ல பறவையா மாத்தின, இப்போ மீனா மாத்திட்ட, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கவே கூடாது, நம்ம வேற வேற இனம், நீ வேற இனம், நாம பெரியதான் சரின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த மீன் தான் குறுக்கிட்டு, அடு கவலைப்படாதீட, எதுக்கிட்ட அடிச்சுக்கிறீங்க, எனக்கு அந்த மேஜிக் மொட்டு நிறைய இருக்கிற இடம் எனக்கு நிறையவே தெரியும். ஆனா அது இருக்கிற இடம் என்னன்னா ஸ்கேரி ராக் ஃபால்ஸ்னு ஒரு ஆபத்தான இடம். அந்த இடத்துக்குள்ள போறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது, ஆனா இருந்தாலும் நம்மளால போக முடியும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு, பல வருஷமா நான் அந்த தண்ணிக்குள்ளேயே தனியா இருந்தப்போ ஒன்னே தான் புரிஞ்சுக்கிட்டேன், தனிமை ஒரு மனுஷனை இருட்டுக்குள்ள தள்ளிடும், வாழ்க்கை நரகமாக்கிடும், அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப மனசொடைச்சு போய் ஹீரோ கிட்ட பேசுறா, நான் உன்னை இவ்வளவு காயப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியாத ஆளி, என் தங்கச்சிகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் அந்த அன்னைக்கு நான் அப்படி பண்ணேன், நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு மனசார மன்னிப்பு கேட்கறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாரும் அந்த பயங்கரமான ஸ்கேரி ராக் ஃபால்ஸ் எடுத்துக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அந்த அருவியோட உச்சில தான் டசன் கணக்கில் அந்த மேஜிக் மட்டுங்க ஜொலிக்குது. ஆனால் இப்போ தான் இவங்க எல்லாம் மீன்களாக இருக்கிறாங்களே, அவ்வளோ வேகமாக வர தண்ணி எதிர்த்து மேலே போகிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதுக்கப்புறம் அந்த மீன் சொல்லுது, நாம் 3 பேரும் ஒருத்தர் முட்டிக்கிட்டு அதே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வேகமாக மேலே போயிடலான்னு சொல்லி ஐடியா கொடுக்குது. அப்படி அவங்க மேலே போகும்போது தான் ஒரு அதிர்ச்சி. பாறை மாதிரி இருக்கிற விசித்திரமான சில மிருகங்க தண்ணிக்குள்ள இருந்து வந்து இவங்களை வேட்டையாட பார்க்குதுங்க. ஆனால் நம்ம டீம் செம்ம கோஆர்டினேஷனாக வேலை பார்த்ததுனால தப்பிச்சு சேஃபாக மேலே போயிடுறாங்க. ஆனால் அங்கேயுமே ஒரு புது ஆபத்து. அந்த ஓநாய்க்கு கூட்டம் அங்கேயும் காத்துட்டு இருந்திருக்குங்க. அதுங்களோட கூட்டத்தில் ஒரே ஒரு குட்டி ஓநாய் மட்டும் தவறுதலாக மலையிலிருந்து விழுந்துருது. அது ஒரு சின்ன மரக்கலையில் தொங்கிட்டு உயிருக்கு போராடுது. மற்ற ஓநாய்கள்லாம் அதை காப்பாற்ற முடியல. இதுதான் சரியான டைம்னு ஓநாய்களை அப்படியே விட்டுட்டு நாம அந்த மேஜிக் மொட்டை எடுக்க போலான்னு சொல்லிட்டு அந்த மீன் சொல்லுது. ஆனா ஹீரோக்கு மனசே வரல. அந்த குட்டி பாவம்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போட்டு அந்த ஓநாய் குட்டி எப்படியோ பத்திரமா காப்பாத்திடுறான். அதன் கடைசியாக தான் அந்த மேஜிக் மொட்டை அடையிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா அந்த மேஜிக் மொட்டை தொட்டு பழையபடி தங்களோட அசல் உருவத்துக்கே மாறிடுறாங்க. 2 பேரும் சந்தோஷத்துல கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த மீனோட டர்ன் அந்த மேஜிக் மொட்டு கிட்ட போகுது. ஹீரோ நினைக்கிறான் இது ஏதோ நல்ல மிருகமாக தான் மாற போறதுன்னு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மீன் அந்த மேஜிக் மொட்டை தொட்டதும் ஒரு சாதாரணமா மிருகமா மாறல, கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு ஓனாய மாறிடுச்சு. இதை கண்டு ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஹீரோ ஆலிக்கு அவனோட சின்ன வயசுல பாட்டி சொன்ன கதையில வர அதே அரக்கன். இந்த பள்ளத்தாக்க அழிச்சு பிசோக்களை கொண்டு அந்த ராட்சத மிருகம் வேற எதுவும் இல்லை, இத்தனை நாளா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த அந்த மீன் தான்ற அதிர்ச்சியான தகவலை தெரிஞ்சுக்கிறான். ஆமா, எதுக்காக இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுன, எதுக்காக எல்லாத்தையும் அழிச்ச அப்படின்னு கேட்குறேன். பதிலுக்கு அந்த நெருப்பு ஓனாய் தன்னோட சோகமான அந்த கடந்த காலத்தை பத்தி பேச ஆரம்பிக்குது. நான் சின்னவனா இருந்தப்போ என் கூட்டமே என்னை சாக விட்டுட்டு போயிட்டாங்க, மற்ற மிருகங்களும் என்னை மதிக்கல,
அந்த தனிமையும் வலியும் தான் என்னை இந்த மாதிரி ஒரு அரக்கனா மாத்துச்சு. நான் அனுபவிச்ச அதே வலியை இந்த உலகமும் அனுபவிக்கணும்னு தான் அந்த மொத்த பள்ளத்தாக்கையும் எரிக்க முடிவு பண்ணேன்னு சொல்ல, முன்னாடி அந்த காலத்துல இந்த பள்ளத்தாக்கையே தான் ஆதிக்கத்துல வச்சிருந்த அந்த நெருப்பு ஓனாயை அங்க இருக்கிற பிசோக்கள் தான் தங்களோட கடைசி மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு மீனுக்குள்ள அதை சிற வச்சாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் உடனே அங்க இருந்து இன்னொரு மந்திரம் மட்டும் எடுக்க போறா. ஆனா அந்த ராட்சத ஓனாய் அவளை கொடூரமா அட்டாக் பண்ணி பயங்கரமா படுகாயப்படுத்திருச்சு. ஹீரோ ஹாலிக்கு இப்போ சண்டை முக்கியம் இல்லை, ஹீரோயினோட உயிர் தான் முக்கியம். அவளை தூக்கிட்டு பல நாள் ஓய்வே இல்லாம ஜாவன் பாறையை நோக்கி அவனோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த இடத்துக்கு ரீச் ஆனதும் அங்க இருந்த ஜாவன் பறவைகளும் ஹீரோயினை மீட்க போராடுதுங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ முழிச்சு பார்க்க ஹீரோயின் செத்து போயிட்டேன்னு அவனுக்கு ஒரு தகவல் வருது. உடனே இதை கேட்டு ஹீரோக்கு அப்படியே மனசே உடஞ்சு போயிடுது. ஆனா அடுத்த நிமிஷமே ஹீரோயின் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு திரும்ப உயிரே வருது. அவளை அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பதான் ஹீரோ ஒன்றத்தை கவனிக்கிறான். நான் அன்னைக்கு தெரியாம செஞ்ச அந்த உதவி தான் இன்னைக்கு இந்த ஜாவன் இனத்தையே அழியாம பாதுகாத்து இருக்குன்னு. நீ பூக்கு இனத்துக்கு தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா எங்க இனத்துக்கு நீ தான் கடவுள்னு ஹீரோயின் அவனை பெருமையா புகழ்ச்சி பண்ணி சொல்றான். ஆனா இவங்களோட அந்த நிம்மதி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அந்த நெருப்பு ஓனாய் பள்ளத்தாக்கில் பாதி பகுதியை எரிச்சு முடிச்சிருச்சு. தென் ஹீரோ உடனே எல்லா ஜாவன் பறவைகளையும் ஒன்னா திரட்டி அந்த தீயில சிக்கிட்டு இருக்கிற மிருகங்களை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறாங்க. அப்போ அங்கே அந்த ஓனாய் கூட்டமும் வருதுங்க. இந்த முறை அதுங்கெல்லாம் சண்டைக்கு வரல, அதுங்களோட குட்டியை காப்பாற்றணும்னு நன்றியா மற்ற மிருகங்களை அந்த பூக்குத்தீவுக்கு கொண்டு போக உதவி பண்ண சொல்லிடுங்க. தென் கடைசியில தான் ஹீரோ தான் அப்பாவை சந்திச்சு, மற்றவங்களை நம்புறது பலவன் இல்லப்பா, அதுதான் உண்மையான பலம், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எப்பேற்பட்ட அரக்கனையும் வீழ்த்தலாம்னு தன்னோட அப்பாவை சம்மதிக்க வைக்கிறான். அது தொடர்ந்து அந்த நெருப்பு ஓனாயும் தீவை நோக்கி பாயுது. உடனே ஹீரோ ஒரு விபரீத முடிவு ஒன்று எடுக்கிறான். அந்த பிசோக்கள் பண்ண அதே மேஜிக்கை இவனும் பண்ண நினைக்கிறான். அதுக்காக ஹீரோ ஒரு பிசோவோட ஆன்மாவை வேண்டினதும் அது ஒரு மந்திரம் மட்டும் ஒன்று தோன்றுது. அதை தொட்டதும் ஹீரோவும் ஒரு ராட்சத பிசோ மரமா மாறிடுறான். இதை கண்டதும் அந்த நெருப்பு ஓனா ஹீரோவோட மர உடம்புல ஏறி தீ மொத்தமா வைக்குது. இப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு, எல்லாரையும் காப்பாற்றணும்னா அவனோட உயிர் போகணும்னு. உடனே அவனோட ராட்சத கிளைகளை பயன்படுத்தி அந்த நெருப்பு ஓனாயை இறுக்கமா பிடிச்சிட்டு அப்படியே அந்த பெரிய அருவிக்குள்ள விழுந்து தன்னைத்தானே தியாகம் பண்றான். ஃபைனலா அந்த நெருப்பும் அணைஞ்சது, அந்த அசுரனும் அணைஞ்சிட்டான். கட் பண்ணா சில மாசத்துக்கு அப்புறம் அந்த பள்ளத்தாக்குல இப்போ பயமே இல்லை. எல்லா இனத்து மிருகங்களும் ஒன்னா ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த பழைய பிசோக்களோட பொற்காலமும் திரும்பவும் வந்துருச்சு. இது எல்லாமே ஹீரோவோட தியாகத்தினால தான் நடந்துச்சுன்னாலும் கடைசியில ஹீரோவும் உயிரோட தான் அந்த இடத்துக்குள்ள வந்து இவங்களோடவே சேர்ந்து வாழ்ற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel was on voice over. See you guys.